ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான குடைமிளகாய் சட்னி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் வதங்கின உடனே காஞ்ச மிளகாய். ஃபஸ்ட்டே காஞ்ச மிளகாய் போட்டால் கறிக்கிடும், அதனால தான் நான் இப்போ போடுறேன். நான் காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த மிளகாய் இருக்கோ அதை போட்டுக்கலாம். இது உளுந்து முன்னாடியே போட்டு கொஞ்சம் வறுத்துருக்கணும், மறந்துட்டேன். அது கொஞ்சம் நல்லா சேர்ந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். புளி, இந்த அளவுக்கு புளி. உங்களுக்கு புளி தேவைன்னா இன்னும் ஒரு 2 தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் குடமிளகாய் சேர்த்து அதே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் சட்னி. மூடி போட்டு வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கடுகு சீரகம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். சூப்பரான குடமிளகாய் சட்னி தயார். வாங்க சாப்பிட்லாம். பாய்.